Each day, in Madurai, Tanjavur, and in some parts of Tirunelveli district in Tamil Nadu, people call this instrument by name Tappu. There's also another meaning in Tamil. Tappu means wrong. Why I say this? Because the word Tappu is a wrong word actually. The actual word for this particular instrument is Parai. Parai is that word which is already mentioned in the very old ancient book of Tamil, which is called Tolgapiyam. That is the first book, first resource we have. In the 20th verse of Tolgapiyam, the third volume of Tolgapiyam, which is called Poruladhigaram, where the grammar is given for life. And they are bringing certain common elements for each and every land, in which first thing is God, Deivam, then food. Also, they speak about the bird of that particular land. Likewise, when they are telling about various elements of that land, they also say about Parai of that particular land. For example, for Marudanilam, Pulleri Parai. It's a particular variety of this particular instrument, which is called Parai. It is said to be the instrument for the dead events, but it is not so. It is actually a historical fault, I would say. One of the messages also death. So when someone died, they used to play one particular rhythm called Nethiruna Inikisa. The man who lived yesterday is no more today. That is the verse. Nethiruna Inikisata. Nethiruna Inikisata. Nethiruna Inikisata. 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 Neth Iniki. Nethiruna Inikisata. Nethiruna Inikisata. 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 So according to this rhythm, they also play the instrument. So this is how the various rhythms have been formed. எல்லா இசைக்கும் ஒரு முதல்ல வணக்க அடவுலேருந்து ஒரு உச்சக்கட்ட அடவுக்கு போகிற அளவுக்கு இந்த பறை இசை வடிவங்கள் இருக்குது. அதில் முதல்ல வாசிக்கிற அந்த இசை வடிவம் வந்துட்டு தகுக்குத்தா. இந்த அடவு வந்து முதல் வணக்க அடவு. ரெண்டாவது அடவா தகுக்கு தகதி. பறையினுடைய எல்லா இசையிலையும் வந்து ஒரு துண்டு அல்லது ஒரு முழு வடிவம் அல்லது அதில் இருக்கிற பாதி அந்த இசை வந்து எல்லா இசையோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு இசைன்னு சொல்லலாம். இது வந்து ஜனக்கு ஜிங்கு தகுதான்னு சொல்லுவோம். பறை என்பது தமிழர்களுடைய தொழில் சார்ந்த இசை கருவியாக இருந்திருக்கிறது. இது ஏன் தொழில் சார்ந்த இசை கருவியாக இருந்தது என்று சொன்னால், செய்தியை அறிவிப்பதற்கு பறை பயன்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு இசை கருவிகளுடைய தாயாக பறையை நாம் பார்க்கலாம். பல இசை கருவிகளுடைய இசை வடிவங்கள் பறையிலிருந்து தான் வந்தது. உலகத்தினுடைய ஆதி குடிகளாக இருக்கக்கூடிய மக்களுடைய இசை கருவி பறை. ஆனால் இந்த பறை இடைக்காலத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களினால் சாவுக்கடிக்கின்ற ஒரு இழிவான ஒரு இசை கருவியாக மாறி போய்விட்டது. These artists are performing Parai in a funeral near Thiruvannamalai district of Tamil Nadu. They used to play Periyamelam, Tamukku, Satti, Palagai and Tamaru, which are said to be a family of Parai instruments. நாங்கள் ஒரு 15 வருஷமாக இருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருந்து எங்கள் அப்பா மறைஞ்ச பிறகு நான் இந்த சேர்ந்தேங்க. நாங்கள் இப்போ சட்டி வாசிப்பேன், பல வாசிப்போம் சார். நான் வந்து இது ஒரு 30-35 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து வாசிக்கிறோம். நல்லா இருக்குது சார். நாங்களும் வந்து 2 ஷூட்டிங்கும் போய் வந்தோம் சார். 2 ஷூட்டிங் போய் வந்தோம். இப்போ சமயத்தில் போய் லட்சுமி ஸ்டுடியோவில் இப்போ பாட்டு வாசிட்டு வந்தோம். முந்தின நாள் போயிட்டு பயணி எங்கள் அப்பாவும் இதே தொழில் தான் செய்தார். நானும் இதே தொழில் தான். தம்முக்கு தான் அடிப்பேன், பெருமாளம் வாசிப்பேன், சின்ன தமிழ் வாசிப்பேன், எல்லாமே. என் பேர் வையாபுரி. எங்கள் அப்பா பேர் சின்ன பையன். எனக்கு 58 வயசு ஆகிப்பிடுச்சு.
எனக்கு கற்ற தொழில் என் மறிச்ச முன்னும் தருவதும் எங்களுக்கு இந்த தொழில் தான் ஐயா. இல்லை, எல்லா இசையிலையும் ஆடலாம். ஜாதி பரம்பரை இந்த பரமோலன்னும் போது கண்டிப்பாக அடி ஆகும். அது அவங்களுடைய உணர்ச்சி வாசம். அந்த அடிக்கும்போது அந்த அடியாகப்பட்டது அவங்க மனசில் தோண்டுது. சரி, இது இந்த அடி நல்லா இருக்குது, நம்ம ஆடுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு ஆடிருக்காங்க. பிறகு தமிழ் சமுதாயத்தில் ஏற்பட்ட பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு மாறுதல்கள் பறையை விடுதலைக்கான ஒரு கருவியாக மாற்றி இருக்கிறது.